திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளரிடையே இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தாகி இருக்கிறது. இரண்டு தொகுதிகள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் இந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 தொகுதிகளிலுமே உதயசூரியன் சின்னத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. உதயசூரியன் சின்னத்தில் தேக வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள். திமுக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கிடையே தொகுதி பங்கீடு கையெழுத்தாகி இருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் இந்த 2 வேட்பாளர்களும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த கட்சி உதயசூரியன் சின்னத்திலேயே இந்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரம் என்ன? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 3 இடங்களில் போட்டியிட்ட கோமதேகாவுக்கு தற்போது 2 இடங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருச்செங்கோடு, பெருந்துறை, பல்லடம் உள்ளிட்ட தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன. சூலூர், பல்லடத்துக்கு பதிலாக சூலூர் கொடுக்கப்பட்டது. இதில் தற்போது அவர்கள் திருச்செங்கோடில் மட்டும் வெற்றி பெற்றார்கள். ஈஸ்வரன் மட்டுமே வெற்றி பெற்றார். இந்த நிலையில் 2 தொகுதிகள் மட்டுமே, அதில் ஒரு இடம் திருச்செங்கோடு என்று முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு தொகுதி பெருந்துறை என்ற தகவலும் உத்தேச பட்டியலில் தகவல் வெளியாக இருக்கிறது. 2024 மக்களவை தேர்தலின் போது கோமதேகாவிற்கு நாமக்கல் மக்களவை தொகுதி கொடுக்கப்பட்டு உதயசூரியன் சின்னத்தில் மாதேஸ்வரன் வெற்றி பெற்று எம்பியாக இருக்கிறார். எனவே அவர்கள் நீண்டகால அலையன்ஸாக இருப்பதால் 2011 இந்த கட்சி கூட்டணியில் இருப்பதால் அவர்களுக்கு 2 இடம், அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இடங்களை குறைத்திருக்கிறது திமுக. புதிதாக கமல் கட்சி, அதே போல விஜயகாந்த் கட்சி வந்திருப்பதால் இந்த பேருக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அவர்களுக்கான அந்த தேர்தல் படிவங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருந்துதான் அவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு கொடுப்பார்கள். உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் அவர்களுக்கான அந்த வேட்புமனுவில் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் என்று சொல்வார்கள். அந்த ஃபார்ம் எல்லாம் அறிவாலயத்தில் பொதுச் செயலாளர் அடிப்படையில் துரைமுருகன் தான் கையொப்பமிட்டு கொடுப்பார். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்த முறை 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2021 3 தொகுதிகள் திருச்செங்கோடு, பெருந்துறை, சூலூர் ஆகிய தொகுதிகளில் போட்டி கண்டார்கள். இந்த முறை 2 தொகுதிகளாக குறைக்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோட்டில் அதன் பொதுச் செயலர் ஈஸ்வரன் மீண்டும் களம் காண்பார் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்திலேயே இந்த முறையும் போட்டியிடுகிறார்கள்.
கூட்டணியில் உள்ள எந்தெந்த கட்சிகளுக்கு இந்த முறை எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதனை திரையில் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், IUML-க்கு 2 தொகுதிகள், மதிமுகவுக்கு 4, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2. இப்போது வரை தொகுதி பங்கீடு முடிந்த கட்சிகள் எவை என்று நாம் பார்த்தோம். தற்போது கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதனையும் நாம் பார்க்கலாம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டிலிருந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடம்பெற்றிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணியிலே இருந்து போட்டியிடுகிறோம் என்பதை நாங்கள் உறுதி செய்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கின்ற தொகுதி பங்கீட்டு குழுவோடு எங்களுடைய தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. எங்களுடைய தரப்பிலிருந்து கொங்கு மண்டலத்திலே இந்த முறை பெருவாரியான தொகுதிகளிலே வெற்றி பெற வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொகுதி பங்கீட்டு குழு இந்த தேர்தலிலே இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை எடுத்துச் சொன்னார்கள். பல்வேறு புதிய கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. 2021 இருந்ததை விட புதிதாக கட்சிகள் வந்திருக்கிற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற்போல எல்லா கட்சிகளும் தொகுதிகளை முடிந்த அளவு குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். கூட்டணியினுடைய நலன் கருதி தமிழ்நாட்டிலே நல்லதொரு ஆட்சி அமைக்க வேண்டும், தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களோடு கடைசி கட்ட சுமூகமான உரையாடலை நடத்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு நானும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறோம். அந்த 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதென்றும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சென்ற 5 ஆண்டுகளாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்றத்திலே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பணியாற்றினேன். இந்த தேர்தலுக்கு பிறகு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே பணியாற்றுவோம். அதற்கான கள நிலவரம் வலுவாக இருக்கிறது. அதில் 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு சட்டமன்றத்திலே 2026 தேர்தலுக்கு பிறகு செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் பொழுது அதை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அது பின்னாடி தானே வரும். எப்பவுமே உங்களுக்கு எல்லா நம்பர்ஸ் எல்லாம் முடிச்ச பின்னாடி எல்லா கட்சிகளும் அவங்களுடைய விருப்ப தொகுதிகளை கேட்டு, ஆனால் அப்படி ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்க பண்ண முடியாது. எல்லா நம்பர்ஸ் முடிச்ச பின்னாடி தான் அது பண்ண முடியும். அது எப்பவும் போல அது நடக்கும். கொங்கு ரீஜன் இந்த முறை ரொம்ப அருமையாக இருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக இப்போ எதிரில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில்
அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாரதத்தின் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்லது கூட்டணியில் இருக்கிற அன்புமணி அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ எந்த ஒரு மேடையிலும் அல்லது பத்திரிகையாளர் முன்பும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி மிக நன்றாக இருந்தது என்று ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. யாருமே அதை சொல்லவில்லை என்று சொன்னால் வருகிற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஆட்சி காலத்தினுடைய சிறப்பை இவர்கள் சொல்ல வேண்டும். அதை சொல்லுவதற்கு யாருக்குமே மனம் கிடையாது. அப்ப அந்த கூட்டணியிலே எந்த அளவுக்கு அவர்கள் மனமுத்து பணியாற்றுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் ஒரு முறை இபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே அவரை முதலமைச்சராக்குவோம் என்று சொல்லாமல் விட்டால் தவறுதலாக விட்டார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொரு முறை வரும்போதும் அதை விட்டால் அதை திட்டம் போட்டு தவிர்க்கிறார்கள் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் அந்த கூட்டணியிலே இருந்து கொண்டிருக்கிறார். பிரதமர் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி புகழ்கிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை பற்றி புகழ்கிறார். ஆனால் 4 ஆண்டுகள் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தொகுதி பங்கீடு உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிறகு அண்ணா அறிவாலயத்திலிருந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த முறை 2 தொகுதிகளில் களம் காண்கிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம், 2 தொகுதிகளிலேயுமே வெற்றி பெறுவோம், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இம்முறை கிடைப்பார்கள் என்பதாக நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்கிறார்.